ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் மேல் கிருபையாய் இறங்கும், என் பாவங்களை தயவாய் மன்னித்து என்னை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் போது, அந்த நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடும் போதே அவருடைய கிருபையினால அவர் உங்களை இரட்சித்து தம்முடைய சொந்தமாய் மாற்றுவார். ஏன் அவர் பெரியவர்? இங்கே எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதாவது இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிற வார்த்தை, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அதே 10வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன செய்கிறானா, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறான். தச்சன் என்ன செய்கிறான், அதை வணைகிறான் அல்லது அதற்கேற்றாற் போல பணிகிறான். 4வது வசனத்தில், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். 5வது வசனத்தில், அவைகள் பனையை போல நெட்டியாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மையும் செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் ஒன்றை உருவாக்கி வைக்கிறான், அதை அலங்கரிக்கிறான், மனிதன் அதை சுமக்கிறான். அது எங்க அவன் கொண்டு வைக்கிறானோ அங்கேதான் இருக்கும். அது பேசாது, அது நன்மையும் தீமையும் செய்யாது, அது அப்படியே இருக்கும். காரணம், அது மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இவைகளை சொல்லிவிட்டு தான் எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, உமக்கொப்பானவன் இல்லை, நீர் பெரியவர், நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையிலும் பெரியது. ஏன் அவருக்கு ஒப்பானவர் இல்லை தெரியுமா? அவரை யாரும் படைக்கவில்லை, அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரை யாரும் சுமக்கவில்லை, அவரே எல்லாவற்றையும் சுமக்கிறவர், நம்மை சுமக்கிறவர். இந்த பூமியை மாத்திரமல்ல, சர்வத்தையும் வார்த்தையினால் தாங்குகிறீர் என்று எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை யாரும் சுமக்கவில்லை, அவரை எல்லாவற்றையும் சுமக்கிறவர். அவரை யாரும் அலங்கரிக்கவில்லை, அவரே நம்மை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் பேசுகிறவர். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு பேசினார், பேசுகிறவர். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று. அவர் காண்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவை எசேக்கியாவிடத்தில் அனுப்பி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று. அவர் கேட்கிறவர். நோவா பலி செலுத்தும் போது அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முகருகிறவர். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உணர்கிறவர். மொத்தத்துல ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகர் அவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை வழிபடுகிறோம் என்கிறதுல உறுதியாயிருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். கொண்டாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்.
என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆண்டவரே, இது பாக்கியம், இது மேன்மை. உம்முடைய நாமத்தை இன்னும் உயர்த்தி உம்முடைய வல்லமை இன்னும் பாட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.